அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ப்ரொபகேஷன்ஸ் எரர்ஸ்னா என்னங்கிறத டிஸ்கஷன் பண்ண போறோம். ப்ரொபகேஷன்ஸ் எரர் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மெஷர்ட் குவான்டிட்டிஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபைனல் கால்குலேஷன்ஸ்க்கு இன்வால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரீடிங்ஸை நாம எடுக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்மளுக்கு வேரியஸ் எரர்ஸ் வந்து ஒரு குவான்டிட்டிஸ்ல வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உற்று நோக்கணும். அப்படி உற்று நோக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு விதமான ஒரு எரர்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்ல தான் நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. எரர் இந்த ஃபைனல் ரிசல்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ அது என்னென்ன சார் அப்படின்னா, ஒன்று individual errors in the measurement. Okay, individual error in measurement. So individual அதாவது நம்ம தனியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கல்குலேஷன்ஸ் பண்றோம், எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது ஸோ அங்கே நம்மளுக்கு அரைஸ்ட் ஆகக்கூடிய ஏரர்ஸ். ஸோ இது நம்ம இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், எரர் மெஷர்மெண்ட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் நேச்சுரல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம செய்யும் பொழுது ஃபைனல் ரிசல்ட்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எரர்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிசல்ட்டை எப்படி ரூல்ஸோட கம்பைன் பண்ணி நம்ம அந்த எரர்ஸை செக் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ரொபகேஷன்ஸ் எரர் அப்படிங்கிறது so many possibilities இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா சிம்பிளி வி சே the mathematical operations. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் எப்படி எரர்ஸ் நம்மளுக்கு அரைஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எரர் இன் the sum of two quantities. Error in the sum of two quantities. இப்போ நம்ம ஒரு ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு அதை நாம ஆட் பண்றோம் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன எரர்ஸ் வந்து அங்க அரைஸ்ட் ஆகுது அப்படிங்கறதான் ஸோ இதுல நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக லெட் del A and del B be the absolute errors in the two quantities of A and B. அதாவது இதுல del A del B அப்படிங்கிறது அப்சல்யூட் எரர். இது யாருடைய குவான்டிட்டி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா A B அப்படிங்கிறதோடைய குவான்டிட்டி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மெஷர்டு வேல்யூஸ் நம்ம எப்படி எழுதணும் சார் அப்படின்னா மெஷர்டு வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது A அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A plus or minus del A. Same like measured value of quantity B which is equal to B plus or minus del B அப்படின்னு ரைட் பண்ணலாம். Then consider இப்போ இதை நம்ம சம் பண்ணணும் இல்லையா, அப்போ we have a third measured values Z is equal to நம்ம சம் பண்ண போறோம். A குவான்டிட்டியும் குவான்டிட்டி Bயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா Z is equal to A plus B அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தென் இசட்ங்கிறதும் ஒரு மெஷர்டு வேல்யூ தான். அப்போ therefore Z also write in the form of Z plus or minus del Z அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இப்போ நாம ஆட் பண்ணணும் அப்படின்னா Z is equal to A plus B. ஸோ இசட்ங்கிறது Z plus or minus del Z which is equal to A plus or minus del Z del A plus B plus or minus
del b. a plus b அப்படிங்கிறத நம்ம தனியா வெளியில எடுக்கிறோம். இப்போ a plus b. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் காமனா வெளியில எடுத்துருங்க. தென் என்ன இருக்கு அப்படின்னா del a plus del b அப்படின்றத உள்ள இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல a plus b அப்படின்னா அதை நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், zன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ z plus or minus del a plus then del b அப்படின்னு நாம எழுதலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இசட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துரு. இப்போ பிளஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ அப்படி மைனஸ் ஆச்சுன்னா இந்த இசட்டும் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ ரிமைனிங் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் பின்னு இருக்கும். இங்க இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸையும் கேன்சல் ஆயிடும். ஃபைனலி வி கெட் del z is equal to del a plus del b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் சார் என்னது அப்படின்னா அந்த ப்ரொபகேஷன்ஸ் எரர் டியூரிங் added to the two quantities. ரெண்டு குவான்டிட்டிஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது ஆட் பண்ணும் பொழுது ஸோ நம்மளுக்கு அரைஸ்ட் ஆகக்கூடிய எரர் அப்படிங்கிறது del z is equal to del a plus del b அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா தி மேக்சிமம் possible error in the sum of two quantities is equal to the sum of the absolute error in the individual quantities. So இதுதான் வந்து என்ன சார் அப்படின்னா ப்ரொபகேஷன்ஸ் எரர் இந்த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஒன். இந்த செகண்ட் ஒன்ல என்ன சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா errors in the difference of two quantities. Error in the difference of two quantities. ஓகே, இப்போ நம்ம வந்து டிஃபரன்ஸ் பண்ணும் பொழுது எப்படி நம்மளுக்கு எரர்ஸ் வந்து அரைஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். சேம் லைக் சம் மாதிரி நம்ம எழுதணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டூ குவான்டிட்டிஸ் எழுதணும். அப்போ லெட் del a and del b be the absolute errors. ஓகே, நம்ம வந்து del a del b அப்படிங்கிறது அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்றோம். இது எதோட குவான்டிட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ a அண்டு b ஓடைய குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்டு வேல்யூஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் ஆர் மைனஸ் del a அப்படின்னு சொல்றோம். தென் b இஸ் ஈக்குவல் டு b பிளஸ் ஆர் மைனஸ் del b அப்படின்னு சொல்றோம். தென் zங்கிறது இட் இஸ் ஏன் difference in these two values, like அப்ப இது a minus b ன்னு எழுதலாம். So therefore del z to one of the measured values தான். So z also write in the form of z plus or minus del z அப்படின்னு நாம ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா z is equal to a minus b and then z plus or minus del z is equal to a plus or minus del a minus b plus or minus
டெல் பி அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஸோ அதில் ஏ மைனஸ் பிங்கிறத அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுவோம். இது எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி. அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் சேமாக இருக்கு. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸை வெளியில் கொண்டு வந்துரு. டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் சார் அப்படின்னா ஏ மைனஸ் பி இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன எழுதணும் சார் அப்படின்னா இசட்னு எழுதணும். அப்போ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அப்போ இது ரெண்டும் 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுவும் போயிடும். அப்போ ஃபைனலி டெல் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா டெல் ஏ ப்ளஸ் டெல் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது நம்ம ரெண்டு நம்பரை டிஃப்ரென்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு அரைஸ்ட் ஆகக்கூடிய எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா தி மேக்ஸிமம் எரர் இன் தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர் இன் இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சார் அப்படின்னா தேர்ட் எரர். ஸோ இதில் வந்து மூன்றாவதா நம்மளுக்கு ஒரு எரர் நம்மளுக்கு வருதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்ன சார் அப்படின்னா எரர் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகே, ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம பெருக்கும் பொழுது எப்படி நம்மளுக்கு வந்து எரர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதா சேம் கான்செப்ட். அதுதான் இப்போ நம்ம ரெண்டு அப்சல்யூட் எரர்ஸ் எடுக்கிறோம். ரெண்டு எரர்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதில் 2 எடுத்திருக்கோம். நம்ம புக்கில் 2 தான் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம 2 எடுக்க போகிறோம். இப்போ டெல் ஏ டெல் பி அப்படிங்கிறது ஒரு அப்சல்யூட் எரர்ஸ். டெல் ஏங்கிறது ஏவுடைய குவான்டிட்டி, டெல் பிங்கிறது பியோடைய குவான்டிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்டு குவான்டிட்டிஸ் எப்படி எழுதலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு எழுதுவோம். தென் ஃபைனலி இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி. டெல் இசட்ங்கிறதும் நம்மளுக்கு ஒரு மெஷர்டு குவான்டிட்டி தான் இல்லையா? அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்மெட்டில் கொண்டதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா டெல் பிளஸ் ஆர் மைனஸ் இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே ப்ராடக்டிவ் ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளி விசே இதில் வந்து ஏ காமனாக வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இசட்டை ஃபர்ஸ்ட் இதில் இருந்து இசட்டை வெளியில் எடுக்கிறோம். அப்போ இசட்டு 1 பிளஸ் del z divided by z which is equal to a 1 plus or minus del a divided by a. So இந்த டேர்ம்ல இருந்து b வெளியில எடுக்கணும் அப்படின்னா b into 1 plus or minus del b by b அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய a இந்த b. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இசட்னு வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இசட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏபியும் நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் ஆகிடும். அப்போ ஃபைனலி வி கெட் என்ன சார் அப்படின்னா 1 plus or minus del z divided by z which is equal to 1 plus or minus del a divided by a into 1 plus or minus del b divided by b அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்போ இந்த 1 நம்ம என்ன பண்ணுறது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 1 1ஓட பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு 1
அப்படி. ஸோ அதே மாதிரி டெல் ஏ பை ஏங்கிறத ஒன்னோட பெருக்கிறோம். இதுக்கப்புறம் டெல் இந்த மாதிரி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 plus or minus del z divided by z which is equal to 1. 1 மல்டிபிள் பண்ணோம்னா 1. தென் del a by aங்கிறத பெருக்கிறோம். plus or minus del a by a. அடுத்தது 1 plus or minus del b by b. அப்போ என்ன வரும்? plus or minus del b by b ன்னு வரும். தென் இங்கே plus or minus, இங்கே plus or minus, லைக் இங்கே நம்ம minus or plus or minus அப்படி எழுதிக்கலாம். ஸோ into del a by a into del b by b. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா del a by a and del b by b இது வந்து நம்மளுக்கு வெரி ஸ்மால் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்றோம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்றோம். ஓகே, எந்த ஃபார்மை? ப்ராடக்ட் ஃபார்மை நம்ம நெக்லெக்டட் பண்ண போறோம். ப்ராடக்ட் ஃபார்ம் நெக்லெக்ட் பண்ணோம்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு என்ன ஆயிடும் சார் அப்படின்னா கேன்சல் ஆயிடும், 0 ஆயிடும், விட்டுடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுத போறோம். அப்போ 1 plus or minus del z by z is equal to 1 plus or minus காமனா எழுதிக்கலாம், plus or minus into del a by a plus del b by b அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த -1 +1 அந்த பக்கம் வச்சுன்னா -1 இது கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி plus or minus கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன சார் இருக்கும் அப்படின்னா del z divided by z is equal to del a divided by a plus del b divided by b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அரைஸ்ட் ஆகக்கூடிய எரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதோடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னது சார் அப்படின்னா தி மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் அப்படிங்கிறது del z by z. ஸோ மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் error in the product of two quantities is equal to the sum of fractional of the individual quantities. Sum of fractional of the individual quantities அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் என்னது சார் இருக்கு அப்படின்னா டிவிஷன் பண்ணும் பொழுது, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம டிவிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன எரர்ஸ் நம்மளுக்கு வருது? அதாவது errors in the division or quotient of two quantities. ஓகே, ரெண்டு குவான்டிட்டிஸை நம்ம டிவைட் பண்ணோம் அல்லது குவாஷியன்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இது செய்யும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எரருங்கிறது எக்கர் ஆகுது. அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான விஷயம் என்னது அப்படின்னா ரெண்டு அப்சல்யூட் எரர் எடுக்க போகிறோம். அது del a and then del b. இதோடைய குவான்டிட்டிஸ் இதெல்லாம் எதோடைய குவான்டிட்டிஸ் அப்படின்னா a b அப்படிங்கிறதோடைய குவான்டிட்டிஸ். ஸோ லெட் அஸ் கன்சிடர் z is equal to a by b எழுதலாம். zங்கிறதும் ஒன் ஆஃப் தி குவான்டிட்டிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ del azங்கிறது அப்சல்யூட் எரராகவும் zங்கிறது குவான்டிட்டியாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா which can be expressed in the form of z plus or minus del z அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன்ஸை இப்போ எப்படி சார் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா z plus or minus del z which is equal to a plus or minus del a divided by b plus or minus del b அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதாவது z நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே a வெளியில் எடுக்க போகிறோம், இங்கே b வெளியில் எடுக்க போகிறோம். z into 1 plus or minus del z divided by z which is equal to a 1 plus or minus del a by a whole divided by b into 1 plus or minus del b by b. இப்போ நம்மளுக்கு தெரியும் a by b னா which is equal to z.
அப்ப இங்க இருக்கக்கூடிய இசட்டும் இங்க இருக்கக்கூடிய இசட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே கேன்சல் ஆயிடும். ஏ பை பி இங்க இசட்ங்கிறது ஈக்குவல். ஸோ அதனால கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 1 plus or minus del z divided by z which is equal to 1 plus or minus del a by a all divided by 1 plus or minus del b by b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேல நியூமரேட்டருக்கு கொண்டு போக போறோம். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னா z 1 plus or minus del z divided by z is equal to 1 plus or minus del a divided by a into 1 plus or minus del b divided by b மேல வந்துச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம 1 plus x whole power n அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1 plus n x. ஸோ அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதே மெத்தடில் தான் இங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது சாரி இங்கே z வராது. 1 plus or minus del z divided by z which is equal to 1 plus or minus del a divided by a into 1 minus or plus into del b divided by b அப்படின்னு ரைட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அகைன் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் 1 plus or minus del a by a. ஸோ இதோட இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 1, இது கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் a del a by a வரும். அண்ட் தென் மைனஸ் ஆர் பிளஸ் del b by b. அண்ட் தென் இங்கே வந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் del a by a into del b by b. Okay, finally plus or minus or plus. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி del a by a into del b by b அப்படிங்கிறது it is a very small. So it is a neglected. Okay, very small இருக்கிறதுனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னா neglected பண்ணிடலாம். Finally we get என்ன சார் அப்படின்னா 1 plus or minus del a by a plus del b by p அப்படின்னு வரும். அடுத்தது 1 plus or minus del z by z. இந்த plus or minus ஒன்றும் இந்த plus or minus ஒன்றும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா del z by z which is equal to del a divided by a plus del b by b அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எப்போ சார் அப்படின்னா during the divisions of the two quantities. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதில் z அப்படிங்கிறது this is a maximum fractional error. It can be read in the form of del z by z is equal to del a by a plus del b by b அப்படின்னு நம்மளுக்கு வரும். The maximum fractional error del z by z is equal to sum of their individual fractional errors. Sum of their individual fractional errors அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. இதோடைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல அப்பெண்டெக்ஸ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஃபைனலா நம்மளுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் errors in the power of quantity. Error in the power of quantity. ஸோ எரர் இன் தி பவர் ஆஃப் குவான்டிட்டி அதில் என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா nth பவர் ஆஃப் ஏ வேல்யூஸை எடுத்துக்கிறோம். அதாவது ஏங்கிறது தான் குவான்டிட்டி. ஸோ இந்த குவான்டிட்டியோட nth வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ nth பவரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ விச் இஸ் என்ன சார் அப்படின்னா ஏ பவர் n. அப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா ஏ பவர் n. எரர் டெல் z in z is given by
ஓகே, இது எப்படி சார் நம்ம எழுதுறோம் அப்படின்னா இசட் முன்னாடி எழுதணும் அதே விஷயமே தான். இசட் பிளஸ் ஆர் மைனஸ் del z which is equal to a plus or minus del a whole power n அப்படிங்கிறத இங்க நம்ம ரைட் பண்றோம். ஸோ அகைன் இங்க என்ன சார் செய்யறாங்க அப்படின்னா இசட்ங்கிறத காமனா வெளியில எடுக்கிறோம். அப்ப இசட் இன்டூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் del z by z which is equal to இங்க காமனா எடுக்க வேண்டிய விஷயம் a பவர் n. ஸோ இன்டூ 1 பிளஸ் ஆர் மைனஸ் del a divided by a whole power n. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இசட்டும் இங்க இருக்கக்கூடிய a பவர் என்னும் கேன்சல் ஆயிடும் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஈக்குவல். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி சார் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா 1 plus or minus del z by z is equal to 1 plus or minus del a divided by a whole power n அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சிம்பிள் மெத்தட் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம் தெரியும். 1 plus x whole power n அப்படின்னா 1 plus nx அப்படின்னு எழுதலாம். ஹையர் ஆர்டர் டிக்ரீசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். பிறகு இந்த வேல்யூஸ் நம்ம உள்ள கொண்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா 1 plus del z by z is equal to 1 plus or minus n into del a by a அப்படின்னு எழுதலாம். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று கேன்சல். அப்ப del z divided by z is equal to n del a by a அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா the fractional error in the nth power of the quantity, the fractional error of nth power of quantity is n times, okay, n times the fractional error in that quantity, n times fractional error in that quantity அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்னது அப்படின்னா எரர்ஸ் எழுதக்கூடிய, அதாவது நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அரைஸ்ட் ஆகக்கூடிய எரர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஒரு ஜென்ரல் ரூல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன சார் அந்த ஜென்ரல் ரூல் அப்படின்னா ரூல்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் z is equal to a power p, so b power q divided by c power t. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ்ல இந்த c பவர் tயும் மேலே கொண்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது del z by z is equal to p பவர் முன்னாடி வந்துடும், then del a by a plus q முன்னாடி வந்துடும், q into del b by b. ஸோ பிளஸ் இது மேலே போகும், மேலே இருக்கக்கூடிய பவர் முன்னாடி வரும். இப்போ t into del c divided by c அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை நீங்க பர்சன்டேஜ் எரருக்கு மாற்றணும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு சிம்பிள் தான். ஸோ என்னது அப்படின்னா பர்சன்டேஜ் எரருக்கு மாற்றணும் அப்படின்னா இன்டூ 100%. ஸோ இங்கேயும் இன்டூ 100%, இன்டூ 100%, இன்டூ 100%. இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இட் இஸ் சேஞ்சஸ் டு பர்சன்டேஜ் எரர். ஸோ ஃப்ராக்ஷனல் மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர்ல முன்னாடி எழுதிருக்கும் பிளாக்ல இருக்கிறது. ஸோ ப்ளூவோட இருக்கிறத சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏ பர்சன்டேஜ் எரர். இது இப்படிதான் நம்ம ரைட் பண்ணணும். இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.